ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமா, நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, இல்லை பெரிய வியாதியில மாட்டிட்டீங்க, இல்லை பெரிய செய்வினை கட்டில் மாட்டிட்டீங்க, விடுதலையே இல்லை. எங்க போனாலும் விடுதலை இல்லை. அங்க போனேன் இங்க போனேன் இவங்கள பார்த்து நான் ஒன்று சொல்றேன், அவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை பூச்சிக்குங்க, நீங்க தப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு கடந்து வருகிற பாதையில, நீங்க சிக்கி போன பாதையில நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. எத்தனை குடும்பம் அப்படி வந்திருக்காங்க தெரியும்? தற்கொலைக்கு போன குடும்பம், செத்துடலாம் அப்படின்னு சொன்ன குடும்பங்கள்லாம் பழைச்சு. அங்கே ஊழிய செய்கிற பகுதியில் ஒரு நாள் ஒரு மாலை வேளையில் நாங்கள் வீடு வீடாக விசிட்டிங் போவோம். இப்படி விசிட்டிங் போகும்போது நாங்கள் ஒரு வீடு ஜெபிக்க போனோம். வீட்டில் கதவு தட்டினா யாரும் இல்லை. அவங்க மக சண்டே ஸ்கூலுக்குள்ளே வாட்சி நாங்கள் ஜெபிக்கணும்னு தோணுச்சு. போனால் யாரும் குரல் கொடுக்குறோம் அது இல்லை. அப்போது பாஸ்டர்மா மறுபடியும் போய் தட்டுங்கன்னு போய் தட்டின போது அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து குரல் வந்தது வெளியே. அவங்க வீட்டில் இந்த பிள்ளை வீடு தானா அப்படின்னு கேட்டோம். ஆமாங்க, உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போனோன்னே கேட்டேன், ஒன்றுமே கேட்கல, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே கதறி அழுதார்கள். என்னடான்னு பார்த்தா மேலே காமிக்கிறாங்க, அவங்க சாகரத்துக்கு கயிறை மாட்டியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க குரலே கொடுக்கல. நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த இடத்துலையே. ஆனால் அந்த இடத்த விட்டு எங்களுக்கு போக மனசு இல்லை. பாருங்க, அந்த குடும்பம் அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடித்து கொண்டு அவங்க இருந்த பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டு, அதாவது இயேசுவை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் தப்பினார்கள். செத்து போயிருந்தா ஆயிருக்கும் 10, 12 வருஷம், 13 வருஷம் ஆயிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிரச்சனையில நீங்க சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் செத்து போயிடலாமா, எங்கேயா ஓடி போயிடலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் மறிச்சிட்டா அது சரியாக போயிடுமாங்க? சரியாகாது. உங்கள் ஆத்துமா அலாய்ந்து திரிந்து கொண்டு இருக்கும். நரகத்தை நோக்கி உங்கள் ஆத்துமா போயிடும். ஒரு ட்ரை பண்ணுங்களேன் இயேசு கிறிஸ்துவை. ஜஸ்ட் ஒரு ட்ரை. இயேசுவை, நான் உங்களை நோக்கி கூப்பிட்றேன், என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன். நிச்சயமாக மாறுங்க, நிச்சயமாக மாறும். நீங்கள் சிக்கி இருக்கிற அந்த சிக்கல்லேருந்து விடுதலை ஆகுங்க. அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த பொல்லாத சூழ்நிலையில நீங்கள் வெளியே வருவீங்க, நிச்சயம் வருவீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். மரண படுக்கையிலிருந்து எத்தனை பேர் தூக்கி இருக்கார் தெரியுமா? செத்து போகலாம் அப்படின்னு எத்தனையோ பேரை இயேசு கிறிஸ்து தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. நிறைய பேரை தூக்கி விடுவார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் வாழ்க்கையை அவர் விட்டுருவாரா? உங்களை தூக்கி விடாமல் போயிடுவாரா? உங்களை வாழ வைக்காமல் போயிடுவாரா? அவரை நோக்கி பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களை நோக்கி பார்க்குற யாரையும் வெட்கப்பட விடுறதில்லை, கைவிடுறதில்லை. தப்பு வைக்கிறீர் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கும். இதனால் உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை விதமான பிரச்சனைகளோடு இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களோடு இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை விடுவித்து நீங்க ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர் என்கிற ஒரு விசுவாசத்தின் துவக்கத்தை இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே போடுவீராக. என் பிரச்சனை எல்லாம் மாறும், என் போராட்டம் எல்லாம் மாறும், நிச்சயமாய் நான் மீண்டு வருவேன் என்று சொல்லி அந்த உறுதியோடு கூட உண்மை பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.